மூடிய கதவு எபிசோடு 1. அந்த இரவு 12:17. சென்னை நகரத்தின் எல்லைப்புறம் மழை கொட்டிக்கொண்டே இருந்தது. ஐடி வேலை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் அந்த இரவு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். அவன் தனியாக ஒரு பழைய வீடு வாடகைக்கு எடுத்திருந்தான். அந்த வீடு பற்றி ஒரு விஷயம் இருந்தது. அந்த வீட்டில் யாரும் நீண்ட நாள் தங்கியதில்லை. ஆனால் அர்ஜுன் இப்படி பேய் கதைகள் நம்ப மாட்டான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தான். ஈரமான ஷூவை கழற்றிக் கொண்டான். அந்த நேரம் டிக் 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 சுவர் கடிகாரம் 12:17 AM காட்டியது. அவன் சமையலறைக்கு போய் தண்ணீர் குடிக்கப் போனான். அப்போதுதான் கவனிச்சான், அவன் கதவை பூட்டியிருந்தான். ஆனா கதவு மெதுவா திறந்திருக்கு. நான் பூட்டலையா அவன் நினைத்தான். அவன் கதவை மீண்டும் பூட்டினான். அவன் படுக்கைக்கு போய் படுத்தான். 5 நிமிஷம் கழிச்சு தடக், வீட்டுக்குள் ஏதோ விழுந்த சத்தம். அவன் எழுந்தான். ஹாலுக்கு போனான். டேபிள்ல இருந்த அவன் லேப்டாப் கீழே விழுந்து கிடந்தது. பூனை இருக்குமோ அவன் நினைத்தான். ஆனா அவன் வீட்டில் பூனை இல்லை. அவன் லேப்டாப்பை எடுத்து மீண்டும் டேபிள்ல வைத்தான். அந்த நேரம் லேப்டாப் ஸ்கிரீன் தானாக ஆன் ஆனது. ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ். நீங்க இங்க இருக்கக்கூடாது. அர்ஜுன் நடுங்க ஆரம்பிச்சான். அவன் வைஃபை ஆஃப், இணையம் இல்லை. அப்போ இந்த மெசேஜ் எப்படி? அவன் மெதுவா திரும்பி பார்த்தான். கண்ணாடி அலமாரி கண்ணாடியில் அவனுக்கு பின்னாடி யாரோ நின்று கொண்டிருந்த மாதிரி தோன்றியது. அவன் உடனே திரும்பினான். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடி பார்த்தான். இப்போ தெளிவா தெரிஞ்சது. அவன் பின்னாடி ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். முடி முகத்தை மறைத்திருந்தது. அவள் மெதுவா தலை தூக்க ஆரம்பிச்சாள். அந்த நேரம் வீட்டின் மெயின் லைட் ஆஃப். முழு இருட்டு. அர்ஜுன் கத்தினான். யார் அது? அவனோட காதுக்கு பக்கத்துல ஒரு குரல். நீ லேட் ஆயிட்ட. அந்த வீட்டில் என்ன ரகசியம்? அந்த பெண் யார்? அவள் ஏன் லேட்டுன்னு சொன்னாள்? அர்ஜுன் என்ன ஆவான்? எபிசோட் 2 தெரியும்.